ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தார் பிக்கப் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி இப்போ கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ண போகிறாங்க. முக்கியமாக இந்த வண்டியை பொறுத்தவரை நல்ல கம்ஃபர்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு லக்ஸுரி செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு வண்டி. இந்த வண்டியில் இருக்கக்கூடிய என்ஜினை பார்த்தோன்னா 2.2 லிட்டர் எம்ஹாக் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பக்காவான ஒரு வண்டின்னு சொல்லலாம். தாருக்குள்ள அதே வியூ மற்றும் எல்லா பர்ஃபார்மன்ஸுமே இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்டைலிஷான லக்ஸுரி மாடல் வண்டின்னே சொல்லலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை 2184 சிசியில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் 130 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்துக்கிட்டோம்னா இந்த வண்டியில் உள்ள டார்க்குமே நல்லா இருக்குது. டார்க் இந்த வண்டிக்கு தேவையான அளவுக்கு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக 320 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா பம்பர் எல்லாமே மெட்டாலிக் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். முக்கியமாக லோடிங் ஏரியாவும் அதே மாதிரி தான். நல்ல பவர்ஃபுல்லான டிரான்ஸ்மிஷன் 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஹெட்லைட் ரவுண்டாகவே அதே தாருக்குள்ள செட்டப் ஸ்டைல்லே இருக்குது. அலாய் வீல்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஓவரால் லென்த்துன்னு பார்த்துட்டோன்னா 5000 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக டிஃப்ரெண்ட் மெட்டாலிக் கலர்ஸ் அண்டு நல்ல பிளாக் காம்பினேஷனில் வந்திருக்கு. பக்காவான ஒரு வண்டின்னு சொல்லலாம். ஓவரால் வித்துன்னு பார்த்துட்டோன்னா 1850 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. விண்ட்ஸ்க்ரீன் நல்ல பெருசாகவே நல்ல ஸ்டைலிஷாக இருக்குது. மற்றபடி பார்த்துக்கிட்டோம்னா வண்டியில் இருக்கக்கூடிய ஓவரால் ஹைட்டு 1850 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் பக்காவாக இருக்குது. முக்கியமாக பார்த்துக்கிட்டோன்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 210 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் ரோட்ஸில் எந்த மாதிரி ரோடாக இருந்தாலும் அழகாக போகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்துக்கிட்டோன்னா வீல் பேஸ் 3200 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. டெயில் கேட்டு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க முக்கியமாக. அது மட்டும் இல்லை, வண்டி நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. பேலோட பொறுத்தவரை 1.5 டன் ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா வண்டியில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் டபுள் விஷ்-போன் வித் காயில் ஸ்ப்ரிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் லோடு எவ்வளோ ஏற்றினாலுமே வண்டி தாங்கக்கூடிய அமைப்பில் தான் டிசைன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா ரியரில் ஹெவி டியூட்டி லீப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வண்டியில் லோடிங்கை தாங்க மாதிரி பக்கா செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் ஸ்டைலில் இருக்கும். வண்டியை பார்த்தாலே ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்கும். டேர்னிங் ரேடியஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா 6.2 மீட்டர் வெளியிலே திரும்ப மாதிரி தான் இருக்குது. கிரேடபிலிட்டின்னு பார்த்துக்கிட்டோம்னா மலையேறும் தன்மையை பொறுத்தவரை 35% கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி. அது மட்டும் இல்லை, தாருக்குள்ள எல்லா பர்ஃபார்மன்ஸுமே இதுலேயும் இருக்குது. டச் ஸ்க்ரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மற்ற அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லியாச்சுன்னா நிறைய விஷயங்கள் ஏபிஎஸ் இது மாதிரி இபிடி டியூவல் ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கோ டிரைவருக்கு சேஃப்டியாக போகிற மாதிரி ஏர் பேக்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ அதனால் சேஃப்டிக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வரக்கூடிய வண்டியில் எல்லாமே ஏர் கண்டிஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரியர் பார்க்கிங் சென்சார் வந்துடுது. கேமரா செட்டப்போட வருது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. டிரைவருக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் வண்டியை ஓட்டுறதுக்கு. பவர் விண்டோஸ் இதெல்லாம் மேலே நடுகளில் முன்னாலே இருந்தாலும் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை இதெல்லாம் இப்போ முக்கியத்துவமாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ வருங்காலங்களில் இந்த வண்டிகள் நல்ல ஒரு சரியான மாடர்ன் ஃபீச்சர்ஸோடு இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த வண்டியில் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஸோ வண்டி ட்ரைவ் பண்ணது நல்ல கார் போல் கம்ஃபர்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது. கிளாடிங் பம்பர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் ரோட்டில் வண்டி போனாலும் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் வண்டி நல்லபடியாக போகலாம். லோடு பாடியை பொறுத்தவரை 7.2 அடி நீளம், 5.2 அடி அகலமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமென்ஷன் பக்காவான இதுதான். டெயில் கேட்டை பொறுத்தவரை ஓப்பன் பண்ண மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வண்டியில் நல்ல லோடெல்லாம் ஈஸியாக ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு சொல்லலாம். முக்கியமாக இது மற்றபடி ஓன் போர்டு வண்டிக்குமே இதை பயன்படுத்தலாம். முக்கியமாக இதை வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியத்துவமான வண்டின்னு கூட சொல்லலாம். இதோட முக்கியமான காம்படிட்டர் இசூஸ் டிமேக்ஸ், டாடா யோதா, டொயோட்டா ஹைலக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வண்டிகள் எல்லாமே இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இது சீப்புன்னு சொல்லலாம். மாடர்ன் டிசைன் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்சு பார்க்கும்போது மகேந்திராவோட ரேஞ்ச் இந்த இதில் ப்ரைஸ் ரொம்ப அதிகம் இல்லைன்னு சொல்லலாம். லெஸ் சர்வீஸ் காஸ்ட் இருக்குது. முக்கியமாக நம்ம இந்தியன் தயாரிப்புனால ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே விலை குறைந்த விலையிலே கிடைக்கும். அதனால் மெயின்டெனன்ஸுங்கிறது ஈஸி தான். ஸோ சர்வீஸ் காஸ்ட் எல்லாமே ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நம்மளோட ரோடு அதாவது சூட்டபிள் ஃபார் ஆல் டெரைன்ஸ்னு சொல்லும்போது எல்லா விதமான ரோடுக்கும் ஏற்றதாக தான் இருக்குது. இது ஒரு இந்திய தயாரிப்புனால நமக்கு ஏற்ற மாதிரியே தயாரிச்சிருக்காங்க. லக்ஸுரி லுக் இருக்குது. முக்கியமாக இந்த வண்டியை பொறுத்தவரையில் மற்ற வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸு கம்மின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 12 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.